आज 21वीं सदी में जहां हमारे देश कई सारी सफलताओं के बुलंदियां छू रही है, वहां अभी भी कुछ ऐसी जगह है, ऐसे ट्राइबल एरियाज है जो इतने दुर्गम जंगल और पहाड़ों के बीच स्थित हैं, जहां लोगों के पास जीवन को जीने के लिए कुछ महत्वपूर्ण आधार जैसे पीने का पानी, खाने का सामान जैसे चीज़ों के लिए हर दिन युद्ध करना होता है। हाँ, मैं कह रहा हूँ तमिलनाडु के नीलगिरीज के बारे में, नीलगिरीज के पहाड़ों में बसने वाले आदिवासी लोगों के बारे में। और मैं अभी जा रहा हूँ एक ऐसे गांव में जिसका लोकेशन गूगल मैप्स पे भी शो नहीं करता है। आज मैं जिस गांव में आया हूँ वो गांव का नाम है अनिलकाडु और यहाँ रहते हैं तमिलनाडु के कुरुम्बास आदिवासी समुदाय के कुछ लोग। வணக்கம், நான் தமிழ்நாடு வில்லேஜில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு அணில்காடு. वैसे तमिलनाडु के नीलगिरीज जो वेस्टर्न घाट्स के एक हिस्सा है, वहाँ कुरुम्बास आदिवासी को छोड़ के और भी 5 समुदाय के लोग रहते हैं, जैसे टोडास, कोटास, इरुलास, पनियर्स और बदागास, जो PBTGS मतलब पर्टिकुलरली वल्नरेबल ट्राइबल ग्रुप्स के कैटेगरी में आते हैं। अभी कुरुम्बास आदिवासी के लोग तमिलनाडु को छोड़ के कुछ संख्या में कर्नाटका और केरला में भी बसे हैं और ऐसा माना जाता है कि ये कुरुम्बास जनजाति के लोग वेस्टर्न घाट्स में बसने वाले सबसे शुरुआती जनजातियों में एक है, जो मुख्य रूप से जंगली शहद और मूंग के ऊपर डिपेंडेंट रहे हैं। सो अभी आप इनसे मिलिए। ये है अनिलकाडु गांव के एक कुरुम्बास परिवार और इस वीडियो में हम सभी ये कुरुम्बास जनजाति के लोगों के सुख दुख भरी जीवन को जानने वाले हैं। வணக்கம், என் பேர் தேவி. அணில்காட்டில் சின்னசாமி எங்கள் வீட்டுக்கார் பேர். ஆதிவாசி பழங்குடியர் சேர்ந்த இந்த குரும்பாஸ். என் குழந்தை குட்டி பேர் 4-5 பேர் 4 பேர் இருக்காங்க. முருகன், நஞ்சுண்டா, ரங்கப்பா, காரமடை. நாங்கள் பரம்பரையாக இருந்து இங்கே வாசித்து காட்டில் வேலைக்கு போகிறது இருக்கிறது, அப்படியே இருந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சது இந்த பாத்ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப டயர்டு. போனால் சோலைக்குள்ளே போகணும், அட்டை, அப்புறம் பாத்ரூமு அட்டையை கடிச்சிட்டேன்னா அந்த தொந்தரவு வேறு, ரொம்ப டயர்டாகுது. அதில் போய் காலையில் போக முடியாது, நைட்லேயும் பாத்ரூம் போட வெளியே போக முடியாது. இது எப்படியே கட் பண்ணி நாங்கள் ஸ்டோரில் அடுக்கி வச்சுட்டு நல்லா தண்ணி காய வச்சு சாயந்தர காலையில் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம். இது வெட்டிட்டு அதை கட்டி அப்படியே போட்டு வச்சுட்டேன்னா அது பாலில் இருக்கும், மழையில் நினையாமல் இருக்கும். முன்னாடி குழி பறித்து அதில் கிணத்து மாதிரி செஞ்சு அதிலிருந்து தண்ணியை மொண்டு ஊற்றி பானையில் வச்சு தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் எல்லாம் தூக்கிட்டு அப்புறம் துவைச்சி குழியிலெல்லாம் வீட்டிலலாம் தண்ணி குளிக்கிறதுக்கு முடியாது, ஆற்றுல போய் தான் தண்ணி காய வச்சு, ஒரு பாத்ரூம் இல்லை, அதில் பாறை மாதிரி செஞ்சு அதிலே குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி நம்ம வீட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அதுக்கு 2வது ஊற்றுலேயே ஒரு மூங்கில் மாதிரி செஞ்சு அதில் ஊற்று மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்கு 2வது தண்ணி எடுத்து அதுக்கு 2வது பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு 2வது போக போக என்ன பண்ணினோன்னா பைப்பு மாதிரி பண்ணி ஊற்று தண்ணி ஒரு கிணத்து மாதிரி வச்சு அதில் பைப்பு சொருவி அதுக்கு 2வது அப்படியே வச்சு அதுக்கு 2வது ஒரு சிண்டெக்ஸ்னு வாங்கி ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் நல்லா குடிக்கலாம். காலையில் 9 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு காலையில் அதுக்கு 2வது சாயந்தரமாக மறுபடியும் தூங்கி படுத்து எந்திரிச்சு நாளைக்கு காலையில் போயிட்டு திருப்பி வரணும். இதே தொழில்.
நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்கு போகிறனால ரொம்ப கஷ்டம். 2 பஸ் தான் இருக்குது. காலையில் ஒன்று வருது, சாயந்தரம் ஒரு 6 மணி நேரம். அந்த பஸ்ஸுக்கு விட்டுட்டோன்னா நம்ம வீட்டில் போகணும், இல்லைன்னா நடந்து போய் செலவெடுத்து அதை எடுத்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிரும், சாயந்தரம் ஆயிரும். அதுக்கு 40-50 வருஷமாக இந்த தொழிலே இலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இலை ரேட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் காய்கறி வாங்க முடியறதில்ல, செலவு வாங்க முடியறதில்ல. ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க சார் சம்பளம். அது என்னத்துக்காகும்? இங்கே காய்கறி விற்கிற விலைவாசிக்கு வெங்காயத்துக்கே 50 ரூபா 60 ரூபான்றாங்க. தக்காளிக்கு 1 கிலோக்கு 50 ரூபான்றாங்க. 3 செலவுக்கே 200 ரூபா பணம் போயிடும். இப்போ மற்ற மளிகை செலவு நம்ம எப்படி வாங்குறது? நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் தூரமாக இங்கே தான் வழி. இதில் தான் போகணும் வரணும். ரொம்ப டயர்டாகுது. போய் இங்கே இறக்கி வச்சு அப்புறம் வச்சே போகணும், கீழே போய் வீடு சேரணும். ரொம்ப இடைஞ்சல். பஸ் ரோடு அப்படி இப்படி போயிடுது. இந்த காட்டு வழியே போய் அங்கங்கே போய் ஏறி அப்புறம் போய் வரணும். அப்புறம் இதில் எப்படி போனால் வீட்டுக்கு போய் சேர்றப்பல ரொம்ப டயர்டாகுது. அதனால இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் தான் நாங்கள் போவோம். இங்கே நம்ம அங்கே வந்தாலும் சோலை அது இது இருக்கிறனால கரடி, இந்த காட்டு எருமை, புலி இதெல்லாம் இருக்கிறனால பயந்து அப்போ வந்து நாங்கள் சேர்றோம். பஸ்ஸு போக்குவரத்தும் ரொம்ப கஷ்டம். என்னுடைய பேர் லட்சுமி. வீடு இல்லை, பாத்ரூம் கட்டி தர்றதில்ல, வீடும் காணோம், ஒரு உதவி காணோம். கவர்மெண்ட்காரர் ஏதோ வீடாவது கட்டி தரல இல்லையா? ஒரு 4 வீடு கட்டி தர்றேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. அதுக்கு பின்னால் யாரும் காணோம், சத்தவே காணோம். மழை டைமில் தாங்க கூட முடியாது வீட்டில். பாருங்க வீடெல்லாம் அப்படியே எப்படி இடிஞ்சிட்டு உட்காந்துருக்குதுன்னு. சும்மா தான் இருக்குது வீடெல்லாம். எங்கள் பசங்க இங்கேருந்து கிலோமீட்டரு ஒரு 10-15 கிலோமீட்டரு கோத்தேரி போகணும். 5ஆவது வரை இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அதை முடிச்சிட்டா 7 மணி பஸ்ஸை விட்டா திருப்பி வாத்தியார் மாருங்க ஏன்டா லேட்டு, நேரமாக வரலையா அப்படின்னா இங்கேருந்து நடந்துட்டு போயிட்டு சாயந்தரம் 6 மணி பஸ் கிடைச்சா வருவாங்க, இல்லாட்டி நடந்துட்டு வருவாங்க. மழை காலத்துலலாம் கொடை பிடிச்சிட்டு போனால் ஒரு நேரம் பஸ் இல்லாமல் இருந்தால் ரோடு பிளாக் ஆகும். அதுக்கு 2வது வண்டி கிடைக்காது. அந்த டைமுக்கு போய் சேர முடியாது. என்ன பண்ண முடியும்? கஷ்டத்தில் நம்ம பசங்களெல்லாம் ஒரு 10ஆவது வரை படித்தோம். அதுக்கு 2வது பசங்க பாதி சின்ன பிள்ளைங்கெல்லாம் நடக்க முடியாமல் என்ன பாதிப்பாகிறது. ஒரு டைமில் தலை சுத்து மாதிரி வந்துடும். நடந்து 2 கால் முட்டிங்கால் எல்லாம் வலிச்சிரும். அப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நாள் ரெஸ்ட் போட்டுருவாங்க. போகாமல் ஒரு காசில் வந்துடும். நடந்து எப்படிமா நடக்கிறது இந்த சேத்துல குழியில் மேடில் அப்படின்ட்டு பாதி தூரம் போயிட்டு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு பெரிய பசங்க போயிடுவாங்க. அதனால் போயிட்டு படிக்கிறதுக்கு 10-15 கிலோமீட்டர் போய் தங்கி படிக்கணும். ஹாஸ்டலில் வாரத்துக்கு ஒரு முறையை தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கு 2வது போவாங்க. அதுக்கு 2வது ஹாஸ்டலில் சேர்த்து அப்புறம் படிக்க வச்சோம். இந்த தேன் வந்து நம்ம காலத்துக்கு பாட்டி போட்ட காலத்தில் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 மாதம் 3 மாதம் இப்போல்லாம் மழைக்காலம் ஆகிட்டேன்னு இந்த அட்டை ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் அதனால ரொம்ப பாதிக்குது. அதனால இப்போ லாஸ்ட் தேனில் இப்படி விட்டுடுறோம். போகிறோம். இப்போ மரம் ஏற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, பாதிச்சிருது. ரொம்ப இந்த டைமில் வேலை வெட்டிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இது அப்படியே இருந்துட்டு தானாகவே போயிடுது. அப்போ இது கூட ஆக பெரிய அப்போ நாமளுமே வருஷத்தில் ஒரு டைமில் எடுப்போம். 2 மாதம் மழை விடுது. அதுக்கு முன்னாடி எடுத்து நாங்கள் கொஞ்சம் சிறு சேமிப்பாக சேர்த்து வச்சுக்கிட்டு இதை நம்ம குடும்ப கதையை நாங்கள் பண்ணுறோம். அட்டிக்காரன் காலையில் எதுவும் வைக்கிறேன், அணில் கட்டுறாங்கன்னு பேசுகிறேன். 1000 ரூபா காசு போடுறேன்னு சொன்னாரு, காசு வரல. இந்த அட்டைக்கு ஒரு மருந்து கொடுங்க, டீ ரேட் இல்லை, ஒரு செலவு கிடையாது. எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் வரல. இதான் வருதுங்கிறாங்க, போய் பார்த்தா அங்கே வரல.
டீ ரேட்டு ஏற்றுற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் காசு போட்டிருக்காங்க, நம்மளுக்கு காசும் வரல, ஒன்றும் வரல. மூட்டை சுமந்து மேட்டில் பழத்தில் நம்ம இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது? நேச கஷ்டம், வந்து கஷ்டம், எல்லாமே கஷ்டம், ஒன்றும் வாழ முடியும். 6 நாள் மனுஷன் வேலை செய்ய முடியுமா? 4 நாள் சீக்கிரம் வந்துச்சுன்னா படுத்துருவாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஆள் தான் வேலை பார்க்கணும். அதனால் படுகாசுக்கு வந்து நீங்கள் ரொம்ப உதவியாக இருக்கணும். ஒரு வேலை ரேட் நிரந்தரமாக கொண்டு வந்து நம்ம மக்களை வந்து ஜனங்களை காப்பாற்றணும். ट्रैवल के दौरान ऐसे लोगों से मिलना, ऐसे जगह को एक्सप्लोर करना हमेशा मेरे लिए एक आई ओपनिंग जर्नी होती है। और अभी ये अनिल काडू गांव में आके ये कुरुम्बास समुदाय के लोगों की दुख भरी जीवन को देखने के बाद मैं मेरे मन के भावनाओं को शब्दों में बयां नहीं कर पा रहा था। यहाँ लोगों के जीवन में इतने सारे लिमिटेशंस को देख के मैं सोचने में मजबूर हो गया था कि जहाँ हम शहरों में घर बैठे ग्रोसरी ऑर्डर करने में 10 मिनट में ऑर्डर डिलीवरी हो जाती है, वहाँ अभी भी तमिलनाडु के अनिल काडू गांव जैसे कितने सारे ऐसे रिमोट गांव ना होती होगी जहाँ लोगों को 10 किलोमीटर चलना होता है घर में खाने का सामान लाने के लिए, और जहाँ हम होटलों में खाना खा के हज़ारों में टिप्स दे देते हैं, वहाँ ये अनिल काडू गांव में लोग पूरे दिन मजदूरी करते हैं बस 200 रुपये के लिए। मगर इतने सारे मुश्किलों के बावजूद यहाँ लोगों की इस जीवन युद्ध में बने रहने के ये स्पिरिट और पैशंस को देख के हमें ये सीख मिलती है कि हम जहाँ भी जो भी लाइफ जी रहे हैं वो लाइफ से खुश रहे, क्योंकि अनिल काडू गांव के ये कुरुम्बास समुदाय जैसे बहुत सारे ऐसे आदिवासी लोग दिन रात मेहनत कर रहे हैं जीवन को और बेहतर बनाने के लिए, ख्वाब देख रहे हैं हमारे जैसे लाइफ को जीने के लिए।